அரேபிய இரவு கதைகள். ஒரு காலத்தில் பழங்கால பாரசீக சாம்ராஜ்யத்தை சுல்தான் ஷஹரியார் ஆட்சி செய்து வந்தார். தன் அன்பான மனைவியின் துரோகத்தை கண்டறிந்த பிறகு எல்லா பெண்களும் வஞ்சகமானவர்கள் என்று அவர் உறுதியாக நம்பினார். கசப்பான கோபத்தால் தூண்டப்பட்டு அவர் ஒரு பயங்கரமான வழக்கத்தை மேற்கொண்டார். ஒவ்வொரு மாலையும் ஒரு புதிய மணப்பெண்ணை மறந்து மறுநாள் காலை அவளை மரண தண்டனைக்கு உட்படுத்துவது. நகரம் பயங்கரத்தால் பிணைக்கப்பட்டது. துக்கமடைந்த குடும்பங்களின் அழுகுரல்களால் நிறைந்தது. தன் கொடூரமான கடமையால் பாரம் சுமந்திருந்த தலைமை மந்திரிக்கு 2 மகள்கள் இருந்தனர். மூத்தவளான ஷெஹரசாத் அழகாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தத்துவம், வரலாறு மற்றும் கலைகளில் படித்த மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். தன் நகரத்தின் துயரத்தைக் கண்ட அவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். தந்தையே என்று அவர் கெஞ்சினார், சுல்தானை மணக்க என்னை அனுமதிக்கவும். இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். தலைமை மந்திரி அவருடைய உயிருக்கு பயந்து திகைத்து போனார். ஆனால் ஷெஹரசாத் உறுதியாக இருந்தார். நான் தோல்வியடைந்தால் என் மரணம் புகழ் பெற்றதாக இருக்கும். நான் வெற்றி பெற்றால் என் மக்களை காப்பாற்றுவேன். அவருடைய வேதனை இருந்த போதிலும் அவர் இறுதியில் அவருடைய அசைக்க முடியாத உறுதிக்கு வழிவிட்டார். தன் திருமண இரவில் ஷஹரசாத் ஒரு சிறப்பு கோரிக்கை விடுத்தார். அவளுடைய இளைய சகோதரி தினாசாத் தங்கள் அறையில் தூங்க அனுமதிக்கப்பட அவருடைய வேண்டும் அழகையும் என்று கண்ணீரையும் கண்டு ஈர்க்கப்பட்டு அதை வழங்கினார். விடியற் காலையில் திட்டமிட்டபடி தினாசாத் விழித்தாள். என் அருமை சகோதரி என்று அவள் கிசுகிசுத்தாள். நீ தூங்கவில்லை என்றால் தயவு செய்து சூரியன் உதிப்பதற்கு முன் உன் கவர்ச்சியான கதைகளில் ஒன்றை எனக்கு சொல்லு. ஷஹரசாத் சுல்தானிடம் திரும்பினாள். உங்கள் மாற்றமே எனக்கு அனுமதிக்குமா என்று அவள் கேட்டாள். தாராளமாக என்று அவர் பதிலளித்தார். அப்படியாக ஷெஹரசாத் தன் முதல் கதையை சொல்லத் தொடங்கினாள். வணிகரும் புதமும். ஒரு காலத்தில் ஒரு வணிகர் இருந்தார். அவருக்கு ஏராளமான செல்வங்கள், நிலங்கள், வர்த்தக பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் என அனைத்தும் இருந்தன. தனது வணிக விவகாரங்களை சரி செய்ய அவர் அவ்வப்போது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு நாள் வீட்டிலிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்ததால் அவர் தனது குதிரையில் ஏறி ஒரு சிறிய பணப்பையை தன்னுடன் எடுத்துச் சென்றார். அதில் சில பிஸ்கட்களும் பேரிச்சம்பழங்களும் இருந்தன. ஏனெனில் அவர் உணவு கிடைக்காத பாலைவனம் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. எந்தவித விபத்தும் இல்லாமல் அவர் வந்து சேர்ந்தார். தனது வேலைகளை முடித்துவிட்டு திரும்ப புறப்பட்டார். தனது பயணத்தின் 4வது நாளில் சூரியனின் வெப்பம் மிக அதிகமாக இருந்ததால் அவர் சில மரங்களின் கீழ் ஓய்வெடுக்க தனது சாலையிலிருந்து விலகிச் சென்றார். அவர் ஒரு பெரிய அக்ரோட் மரத்தின் அடியில் தெளிவான ஓடும் நீர் ஊற்றிக் கண்டார். அவர் குதிரையிலிருந்து இறங்கி தனது குதிரையை மரக்கிளையில் கட்டிவிட்டு தனது பணப்பையிலிருந்து சில பேரிச்சம்பழங்களையும் பிஸ்கட்களையும் எடுத்த பிறகு ஊற்றின் அருகே அமர்ந்தார். இந்த எளிய உணவை முடித்தவுடன் அவர் தனது முகத்தையும் கைகளையும் ஊற்றில் கழுவினார். அவர் இவ்வாறு வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான பூதம் கோபத்தால் வெண்மையாக கையில் ஒரு சமிதாரை ஏந்தியபடி அவரை நோக்கி வருவதைக் கண்டார். எழுந்திரு! அது பயங்கரமான குரலில் கத்தியது. என் மகனை கொண்டது போல் நான் உன்னை கொல்லட்டும். இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அது பயங்கரமான ஓலமிட்டது. வணிகர் அந்த பயங்கரமான அசுரனின் முகத்தாலும் அதன் வார்த்தைகளாலும் மிகவும் பயந்து நடுங்கியபடி பதிலளித்தார். ஐயோ நல்ல ஐயா, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? மரணத்திற்கு தகுதியானேன்? நான் உன்னை கொல்வேன். பூதம் மீண்டும் கூறியது, நீ என் மகனை கொன்றது போல். ஆனால் வணிகர் கூறினார், நான் எப்படி உங்கள் மகனை கொன்றேன்? எனக்கு அவரை தெரியாது. நான் அவரை ஒருபோதும் பார்த்ததில்லை. நீ இங்கு வந்தபோது தரையில் உட்காரவில்லையா? பூதம் கேட்டது. உன் பணப்பையிலிருந்து சில பேரிச்சம்பழங்களை எடுத்து அவற்றை சாப்பிடும் போது குட்டைகளை வீசவில்லையா? ஆம், வணிகர் கூறினார். நான் நிச்சயமாக அவ்வாறு செய்தேன். அப்படியானால் பூதம் கூறியது,
நீ என் மகனை கொன்றாய் என்று நான் உனக்குச் சொல்கிறேன். ஏனென்றால் நீ கொட்டைகளை வீசிக் கொண்டிருந்த போது என் மகன் கடந்து சென்றான். அவற்றில் ஒன்று அவனது கண்ணில் பட்டு அவனை கொன்றுவிட்டது. எனவே நான் உன்னை கொல்வேன். ஐயா, என்னை மன்னியுங்கள், வணிகர் கத்தினார். நான் உன்மீது கருணை காட்ட மாட்டேன், பூதம் பதிலளித்தது. ஆனால் நான் உங்கள் மகனை முற்றிலும் தற்செயலாக கொன்றேன். எனவே என் உயிரை காப்பாற்றும்படி உங்களை கெஞ்சுகிறேன். இல்லை, பூதம் கூறியது, நீ என் மகனை கொன்றது போல் நான் உன்னை கொல்வேன் என்று கூறி வணிகரின் கையை பிடித்து அவனை தரையில் எறிந்து அவரது தலையை வெட்ட தனது வாளை உயர்த்தி. வணிகர் தனது அப்பாவி கூற்றை முன்வைத்து தனது மனைவியையும் குழந்தைகளையும் நினைத்து புலம்பினார். தனது விதியை தடுக்க பரிதாபமாக முயற்சித்தார். பூதம் தனது வாளை உயர்த்தி அவன் முடிக்கும் வரை காத்திருந்தது. ஆனால் சற்றும் அசைக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் ஷெஹரசேட் பொழுது விடுந்ததைக் கண்டு சுல்தான் எப்போதும் மன்றத்திற்கு செல்ல மிக அதிகாலையில் எழுந்திருப்பதை அறிந்து பேசுவதை நிறுத்தினார். உண்மையில் சகோதரி தினார்சேட் கூறினார், இது ஒரு அற்புதமான கதையும் மீதி இன்னும் அற்புதமானது. ஷாஹ்ரியார் ஷெஹரசேடியின் கதையை மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தவர் தனக்குள்ளேயே கூறினார், நான் நாளை வரை காத்திருப்பேன். நான் அவளது கதையின் முடிவை கேட்டவுடன் அவளை எப்போதும் கொல்லலாம். இந்த நேரத்தில் பெரும் விசியர் பயங்கரமான பதற்றத்தில் இருந்தார். ஆனால் சுல்தான் தான் எதிர்பார்த்த பயங்கரமான கட்டளையை கொடுக்காமல் மன்ற கூடத்திற்குள் நுழைந்ததைக் கண்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் தினாசா தன் சகோதரியிடம், அன்புள்ள சகோதரி, நீங்கள் விழித்திருந்தால் தயவு செய்து உங்கள் கதையை தொடருங்கள் என்றாள். சுல்தான் ஷெஹரசேட் அனுமதி கேட்கும் வரை காத்திருக்கவில்லை. பூதமும் வணிகரும் பற்றிய கதையை முடிக்கவும் என்று அவர் கூறினார். முடிவை கேட்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். வணிகன் பூதம் தன் தலையை வெட்ட தீர்மானித்திருப்பதை அறிந்ததும், தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நான் வீட்டிற்கு சென்று என் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு என் உயில் எழுத வேண்டும். நான் அதை செய்தவுடன் நான் இங்கு திரும்பி வருவேன். நீங்கள் என்னை கொல்லலாம் என்றான். ஆனால் பூதம் சொன்னது, நான் உன்னை போகவிட்டால் நீ திரும்பி வரமாட்டாய் என்று அஞ்சுகிறேன். நான் உங்களுக்கு என் மரியாதையின் பேரில் சத்தியம் செய்கிறேன். நான் நிச்சயமாக திரும்பி வருவேன். பேரில் சத்தியம் செய்கிறேன். நான் நிச்சயமாக திரும்பி வருவேன். உனக்கு எவ்வளவு காலம் தேவை? பூதம் கேட்டது. நான் 1 வருடம் கேட்கிறேன், வணிகன் பதிலளித்தான். மற்றும் நாளை சரியாக 1 வருடம் கழித்து நான் இந்த மரங்களின் கீழ் உனக்காக காத்திருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். உன்னுடைய மரணத்தை ஏற்க. பூதம் இதை கேட்டதும் வணிகனை நீரூற்று அருகே விட்டுவிட்டு மறைந்து விட்டது. வணிகன் தன் பயத்திலிருந்து மீண்டு தன் குதிரையில் ஏறி வீட்டிற்கு சென்றான். அவன் வந்தடைந்ததும் அவன் மனைவியும் குழந்தைகளும் அவனை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்களை அணைப்பதற்கு பதிலாக அவன் கசந்து அழ ஆரம்பித்தான். ஏதோ பயங்கரமான ஒன்று நடந்திருப்பதை அவர்கள் உடனடியாக உணர்ந்தனர். தயவு செய்து எங்களிடம் சொல்லுங்கள், அவன் மனைவி சொன்னாள். என்ன நடந்தது? ஐயோ இல்லையும். ஐயோ இல்லை, அவள் கணவன் பதிலளித்தான். நான் இன்னும் 1 வருடம் மட்டுமே வாழ முடியும். பின்னர் அவனுக்கும் பூதத்திற்கும் இடையே நடந்த அனைத்தையும் 1 வருடத்தில் கொல்லப்பட திரும்பி வருவேன் என்று அவன் உறுதியளித்ததையும் அவர்களுக்கு சொன்னான். இந்த சோகமான செய்தியை கேட்டு அவர்கள் மனம் உடைந்தனர் மற்றும் நிறைய அழுதனர். மறுநாள் வணிகன் தன் காரியங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தான். முதலில் அவன் கடன்களை அடைத்தான். அவன் தன் நண்பர்களுக்கு பரிசுகளையும் ஏழைகளுக்கு நிறைய பணத்தையும் கொடுத்தான். அவன் தன் அடிமைகளை விடுவித்து தன் மனைவியும் குழந்தைகளும் கவனிக்கப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தினான். 1 வருடம் விரைவாக கடந்துவிட்டது. புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அவன் விடைபெற முயன்ற போது துக்கத்தால் மூழ்கினான். தன்னை விலக்குவது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இறுதியாக அவன் பூதத்தை முதலில் சந்தித்து அதே இடத்திற்கு
அவன் குறிப்பிட்ட அதே நாளில் வந்தடைந்தான். அவன் தன் குதிரையிலிருந்து இறங்கி நீரூற்று அருகே உட்கார்ந்து ஒரு பயங்கரமான பயத்துடன் போதத்திற்காக காத்திருந்தான்.